சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியாவில் தாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. சவுதியில் வாழும் தமிழ் உறவுகள் சொந்தங்கள் அனைவரும் சார்பாகவும் இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஹாப்பி நியூ இயர் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. அது மாதிரி கோயிலுக்கும் சர்ச்சுக்கு பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு தொழுகம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சாமி கும்பிட்டுருப்பீங்க, எல்லாத்தையும் வணங்கிட்டு இருப்பீங்க. இங்கே அரபு நாடு பார்த்திங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இங்கே செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ரம்ஜான், பக்ரீது மற்றும் அரபு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மற்ற நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாய், அபுதாபி, சார்ஜா ப்ளஸ் கத்தார், குவைத்து இந்த நாட்டில் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுமாதிரி மற்ற ஃபாரின் கண்ட்ரிலையும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க நியூ இயரு. இங்கே அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்னா, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சகோதரர்கள் இந்த வாட்ஸ்அப்லையும் நம்ம பழக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் தான் நம்ம மெசேஜ் பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நியூ இயர்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 2024 முடிஞ்சு 2025 முதற்கிழமை புதன்கிழமை நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நான் திரும்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2024 முடிஞ்சு 2025 அடி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? என்ன பார்த்திங்கன்னா 2024 நம்ம என்ன சில தவறுகளோ இல்லை பெரிய தவறுகளோ சிறிய தவறுகளோ என்னென்னமோ நம்ம செஞ்சுருப்போம். அந்த தவறுகளாம் திருத்தி கொண்டு 2025 நாளில் நான் இப்படி தான் வாழ போகிறேன், இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன், நான் நல்லா வேலை தேடிக்கிறேன், அது உள்நாட்டு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி இல்லை சுய தொழிலாக இருந்தாலும் சரி, நல்லா வேலை செய்வேன், நல்லா வேலை பார்ப்பேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னு எங்கள் அம்மா அப்பாவை என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை யாராக இருந்தாலும் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லாம் இறைவனுக்கு கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். அதுமாரி நம்மளை மதிக்கக்கூடியவங்கள நம்ம எப்படி மதிக்கணும், நம்மளை மதிக்காதவங்கள எப்படி நம்ம மதிக்கக்கூடாதோ அதே நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளை மதிக்கலைன்னா நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம், அப்போ நம்ம குடும்ப நிலைமை எப்படி இருக்குது, அதனால தான் நம்ம மதிக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேணும். அதுதான் முக்கியம். நம்ம எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் எல்லாம் இறைவன் கடவுள்கிட்ட போய்ட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணுங்க. கிறிஸ்துவ நண்பர்களும் சரி இல்லை இஸ்லாம் நண்பர்களும் சரி இல்லை இந்து நண்பர்களும் சரி, யாராக இருந்தாலுமே நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள்கிட்ட போய்ட்டு நான் என்ன தவறு செஞ்சனோ அந்த தவறை என்னை மன்னிச்சு 2025 எனக்கான ஒரு வேலை வாய்ப்பு, எனக்கான ஒரு வாழ்க்கையை, எனக்கான ஒரு வழியை எனக்கு காட்டு கடவுளே தெய்வமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும். கடவுள்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்கணும். அந்த கடவுள் கண்டிப்பாக நமக்கான ஒரு வேலை வாய்ப்பு, நமக்கான ஒரு இடத்த கண்டிப்பாக கொடுப்பாரு.